ஹாய் கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம 2007 மகோட்டோ ஷின்ஹாயோட இயக்கத்துல ரிலீஸ் ஆன 5 சென்டிமீட்டர்ஸ் பர் செகண்ட் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் ஆந்தாலஜி அனிமே மூவி தான் பார்க்க போறோம். அதனால இன்னைக்கு இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா மறுநாள் காலையில இந்த மூவியை நீங்க நம்ம டெலகிராம் சேனல்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க இந்த மூவியை பார்த்து முடிக்கும் போது வடையை பிச்சு ஜாம்ல போட்டு முக்கின மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த கான்செப்டை தான் மகோட்டோ ஷின்ஹாய் இந்த அனிமேக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. சோ அதனால இந்த மூவியை பார்க்கக்கூடிய எல்லாரும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதை யூஸ் பண்ணி போய் ஜாயின் பண்ணிக்கீங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கீங்க. ஏன்னா நம்ம சேனலோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறவங்களை விட சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தான் அதிகம். அதனால உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறதெல்லாம் உங்களுடைய சப்போர்ட் மட்டும் தான். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை எப்பயுமே ஆன்ல வச்சுக்கீங்க. ஏன்னா நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கான இந்த அனிமே ஆந்தாலஜி மூவிக்குள்ள போயிரலாம். சோ இன்னைக்கான அந்த மூவியை ஓபன் பண்ணதும் டோக்கியோ சிட்டில இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்டை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஸ்ட்ரீட்ல டகாக்கின்ற ஒரு சின்ன பையனும் அக்காரி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணும் ஒன்னா சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம மூவியோடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின். அது மட்டும் இல்லாம இவங்க ஒரே கிளாஸ்ல ஒன்னா படிக்கிறதுனால ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கிறாங்க. அப்படிதான் இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகும்போது அக்காரி இங்க இருக்கக்கூடிய செரி பிளாசம் ட்ரீயை பார்த்ததும் டகாக்கி கிட்ட என்ன சொல்றானா, இந்த செரி பிளாசம் ட்ரீல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலைகளும் 5 சென்டிமீட்டர் பர் செகண்ட்ல உதிர்ந்து விழுந்துகிட்டே இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து வேகமா ஓடி போறா. ஆனா டகாக்கிக்கு இவ என்ன சொல்லிட்டு போறா அப்படின்றது புரியாததுனால ஒரு நிமிஷம் நில்லு, நீ சொன்னது எனக்கு புரியலன்னு பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்கிறான். ஆனா இவன் ஓடி வரதுக்குள்ள அக்காரி என்ன பண்ணிடுறா, இங்க இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ட்ராக்கை தாண்டி அந்த பக்கம் போய் நின்னுறா. அப்ப அந்த பக்கம் இருக்கக்கூடிய அக்காரி, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம இந்த வருஷம் ஒன்னா வந்த மாதிரி அடுத்த வருஷம் இந்த செரி பிளாசம் ட்ரீயை பாக்குறதுக்காக ஒன்னா வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு நடுவுல ட்ரெயின் வேகமா வந்துருது. அதனால அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி செரி பிளாசம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் எபிசோடோட டைட்டிலை காட்டுறாங்க. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மூவி ஒரு ஆந்தாலஜி அனிமேன்றதுனால 3 எபிசோடா பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த எபிசோட் 1 ஸ்டார்டிங்ல நம்ம டகாக்கியை தான் காட்டுறாங்க. இப்போ இவன் ஹை ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு டீனேஜரா இருக்கிறான். இப்படி என்னதான் இவன் ஹை ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல டகாக்கியும் அக்காரியும் வேற வேற ஸ்கூல்ல படிக்க போனதுனால பிரிஞ்சுட்டாங்க. இப்படி என்னதான் இவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தாலும் தினமும் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தினமும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு லெட்டர் எழுதுறத வழக்கமா வச்சிருந்திருப்பாங்க. ஆனா ஒரு நாள் நம்ம டகாக்கியோட அப்பாவுக்கு இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கும். அதனால இந்த இடத்தை விட்டு இவன் போக போறதுனால கடைசியா ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கலாமான்னு அக்காரிக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பி இருந்திருப்பான். ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேருமே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்பவே தூரம்ன்றதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு இடத்தை சூஸ் பண்ணி அந்த இடத்துல 9 மணிக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு அக்காரி லெட்டர் எழுதி அனுப்பி வைக்கிறா. இதுக்கு நடுவுல நம்ம டகாக்கியோட அப்பாவும் அம்மாவும் இங்க இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இவங்க போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதனால டகாக்கி ஸ்கூல் முடிஞ்சதும் ஒரு நாள் அடிச்சு புடிச்சு வேகமா கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டு இருக்கான். சோ இப்படி இவன் வந்துகிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்துல நல்லாவே பனி பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனா இந்த பனியை கூட பொருட்படுத்தாம வேகமா இவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறான். இதனால இப்படி என்னதான் இவன் அடிச்சு புடிச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாலும் பனிப்பொழிவுனால ட்ரெயின் இன்னைக்கு கொஞ்சம் 10 நிமிஷம் லேட்டா தான் வந்திருக்கும். அப்ப லேட்டா வந்த ட்ரெயினை பிடிச்சு அவன் கிளம்பினதுக்கு அப்புறம் போற வழி முழுக்க இவனுடைய சின்ன வயசுல நடந்த எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி பாக்குறான். அப்ப சின்ன வயசுல பாத்தீங்கன்னா டகாக்கியோட அப்பாவுக்கு டோக்கியோல டிரான்ஸ்பர் கிடைச்சதும் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணுவான். இப்படி இவன் ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே அக்காரியும் இதே கிளாஸ்லயே வந்து ஜாயின் பண்ணுவா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா நாட்கள் போக போக இவங்க ரெண்டு பேருடைய ஆட்டிடியூடும் ஹாபிட்ஸும் ஒரே மாதிரி இருந்ததுனால இந்த ஸ்கூல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே மாறிடுறாங்க. இதனால இவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே ஒன்னா இருக்கிறதுனால இவங்களுடைய கிளாஸ்ல இருக்கக்கூடிய மத்த பசங்களை என்ன பண்ணிடுறாங்க, போர்டுல இவங்களை பத்தி தப்பா எழுதி வச்சிடுறாங்க. ஆனா டகாக்கி நேர கிளாஸுக்குள்ள வந்ததும் போர்டுல இருக்கிறது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அக்காரியோடைய கையை பிடிச்சி கிளாஸ் ரூமை விட்டு வெளியில கூட்டிட்டு வந்துருவான். சோ இப்படிதான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் டகாக்கி எதை பத்தி கவலைப்படாம அக்காரிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருப்பான். ஆனா ஒரு நாள் அக்காரியோடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வேலை விஷயமா வேற ஒரு இடத்துல டிரான்ஸ்பர் கிடைச்சதுனால அக்காரி தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிசிஓ மூலியமா டகாக்கி போன் பண்ணி இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லியிருப்பா. இப்படி இந்த விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம கூடவே சேர்த்து நம்ம டகாக்கியை பிரியறத நினைச்சு அழவும் செஞ்சிருந்திருப்பா. அப்ப இது எல்லாத்தையுமே கேட்கக்கூடிய டகாக்கிக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். இருந்தாலும் தன்னுடைய கஷ்டத்தை வெளியில காட்டாம, இங்க பாருப்பா, இதுக்கெல்லாம் யாராச்சும் அழுவாங்களா, நம்ம அப்பா அம்மாவுடைய நிலைமை இப்படி இருக்குன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம நீ போகக்கூடிய இடத்துல கால் பண்றதுக்கு வசதி இருக்கான்னு தெரியல, அதனால எப்பயுமே நம்ம ரெண்டு பேரும் லெட்டர் மூலியமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போனையுமே கட் பண்ணி வச்சிடறான். சோ அதுக்கப்புறமேட்டு தான் இவங்க ரெண்டு பேருமே லெட்டர் மூலியமா பேச ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அதனால அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி இப்ப நம்ம டகாக்கி எங்க இருக்கிறான்னு பார்த்தா இன்னொரு ஸ்டேஷன்ல வந்து இறங்கி தன்னுடைய முகத்தை எல்லாத்தையுமே கழுவிட்டு வேற ஒரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த இடத்துல கூட ஸ்னோஃபால் காரணமா ட்ரெயினும் லேட்டா தான் வருது. ஏன்னா நம்ம அக்காரி சொன்ன இடத்துக்கு போகணும்னா கனெக்டிங் ட்ரெயின் மூலியமா தான் போக முடியும். அப்ப இந்த ட்ரெயின்ல போக
பார்க்கும்போது திரும்ப டைம் பாக்குறான். இந்த இடத்துல 7 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இதனால இன்னும் எத்தனை ஸ்டேஷன் போகணும் அப்படின்றது எல்லாத்தையுமே இங்க இருக்கக்கூடிய ஒரு போர்டு மூலியமா பார்க்கும்போது அக்காரி சொன்ன இடத்துக்கு போய் ரீச் ஆகணும்னா இன்னும் 2 ஸ்டேஷனை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லி இதுல போட்டிருக்குது. இதனால கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க இருக்கக்கூடிய ஒரு சீட்ல போய் அவன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அக்காரிக்காக எழுதின ஒரு லெட்டரை எடுத்து வச்சு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த லெட்டரை எப்ப எழுதுனா எதுக்காக எழுதிருக்கான்றது எல்லாத்தையுமே இப்பதான் காட்டுறாங்க. அக்காரிய பாக்குறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடினாலே அக்காரி கிட்ட தன்னுடைய மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லணும்னு முடிவு எடுத்து வந்திருப்பான். ஆனா அவளை நேர்ல பார்த்தா இவனுக்கு வார்த்தை எதுவுமே வராதுன்றதுனால அவகிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த எல்லாத்தையும் எப்பயும் போல ஒரு லெட்டர்ல எழுதி இவன் கூடவே எடுத்துட்டு வந்திருப்பான். ஆனா இப்ப இவன் போயிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின்ல இருந்து இறங்கி வேற ஒரு கனெக்டிங் ட்ரெயின்ல ஏறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் அக்காரிக்காக எழுதி எடுத்துட்டு வந்த அந்த லெட்டர் காத்துல அடிச்சு இந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுது. இப்படி இந்த லெட்டர் பறந்து போனதை நினைச்சு இந்த இடத்துல ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இவன் போக வேண்டிய கடைசி ட்ரெயின் வந்ததும் அந்த ட்ரெயின்ல ஏறி திரும்ப அக்காரிய பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கான். ஆனா இப்ப கூட ஸ்னோஃபால் காரணமா ரயில்வே ட்ராக்ல எக்கச்சக்கமான ஸ்னோ இருக்குன்னு இந்த ட்ரெயினை பாதி வழியிலே நிறுத்திடுறாங்க. இதனால நம்மளால டைமுக்கு போக முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு தன்னுடைய வாட்சை பார்க்கும்போது மணி 9க்கு மேல ஆயிருக்கும். இதனால தன்னுடைய கையில இருக்கக்கூடிய வாட்சை கேட்டி பக்கத்துல வச்சுட்டு அக்காரி நம்மளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா இல்லனா கிளம்பி போயிருப்பாளான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கான். அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் இந்த ட்ரெயினை இந்த இடத்துல இருந்து எடுத்து வந்திருப்பாங்க. சோ இப்படி 2 ஹவர்ஸ் கழிச்சு கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம அக்காரி சொன்ன அந்த இடத்துக்கு நம்ம டகாக்கி எப்படியே வந்து ரீச் ஆயிடுறான். ஆனா இப்ப டைம் என்னன்னு சொல்லி பார்த்தா மணி 11க்கு மேல ஆயிருக்கும். இதனால கண்டிப்பா எப்படியும் அக்காரி நம்மளுக்காக வெயிட் பண்ண மாட்டா அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே இவன் என்ன பண்ணுவானா ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்துகிட்டு இருப்பான். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹீட்டருக்கு பக்கத்துல யாரோ உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். அது வேற யாரும் கிடையாது, நம்ம அக்காரி தான். அதனால அக்காரி இந்த இடத்துல பார்த்ததும் இவனுடைய முகத்தை திரும்பி பார்த்துட்டு இவனுடைய கோட்டை பிடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கியூட்டா உட்கார்ந்து இருந்திருப்பா. ஏன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்க இல்லையா, அதனால இந்த இடத்துல இவ கொஞ்சம் ரொம்பவே எமோஷன் ஆயிருப்பா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அக்காரி இவனுக்கு கொண்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹீட்டர்ல வச்சு சூடு பண்ணி 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய ரயில்வே மாஸ்டர் என்ன சொல்றான்னா, தம்பி இதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரெயின் வரப்போறது கிடையாது, அதனால நாங்க இந்த இடத்த எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண போறோம். சோ அதனால நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் இந்த இடத்தை விட்டு வெளியில் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அக்காரி நம்ம டகாக்கிய இங்க இருக்கக்கூடிய ஒரு பட்டு போன செரி பிளாசம் ட்ரீ கிட்ட கூட்டிட்டு போயிருப்பா. இந்த செரி பிளாசம் ட்ரீய வருஷம் இவ இந்த இடத்துக்கு வந்து பாத்துட்டு போவா. அதுவும் ஏன்னா எப்பப்பெல்லாம் இவளுக்கு டகாக்கியோட ஞாபகங்கள் வருதோ அப்பெல்லாம் இந்த மரத்துக்கிட்ட வந்து டகாக்கி கூட டோக்கியோல இருந்த ஞாபகங்களை நினைச்சு பாத்துக்கிட்டு இருந்திருப்பா. சோ அதனால இந்த இடத்துக்கிட்ட இட்டுட்டு வந்ததும் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் பாப்பனா நினைச்சிட்டு இருந்தேன், எப்படியோ ஒரு நாள் உன்னை பாத்துட்டேன்னு சொன்னதும் அப்ப டகாக்கியும் நானும் உன்ன மாதிரி தான் நம்ம போன இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி இருப்பான். இதனால இவங்க 2 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கும் போது மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அறியாம கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு முழுக்க நல்லா குளிரா இருந்ததுனால அக்காரி கொண்டு வந்த ஒரு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு நைட்டு முழுக்க 2 பேரும் ஒன்னா தூங்கி இருந்திருப்பாங்க. இதனால மறுநாள் ஆனதும் நம்ம டகாக்கி இந்த இடத்துல இருந்து கிளம்பணும்ல, அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் வேற ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து உனக்கு நான் கால் பண்ணுவேன், மெசேஜ் பண்ணுவேன், இல்லனா லெட்டர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல திரும்பவும் பை பை சொல்லிட்டு 2 பேருமே பிரிஞ்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டகாக்கி எப்படி அக்காரிக்காக ஒரு லெட்டர் எழுதி எடுத்துட்டு வந்தானோ அதே மாதிரி அக்காரியும் நம்ம டகாக்கிக்காக ஒரு லெட்டர் எழுதி எடுத்துட்டு வந்திருக்கா. ஆனா இவளுக்கு டகாக்கிய பார்த்ததுக்கு அப்புறம் இந்த லெட்டரை பத்தின ஞாபகங்கள் வராதனால இவன் இந்த லெட்டரை பத்தின விஷயத்தையே மறந்துட்டா. அதனால அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி செரி பிளாசம் அப்படின்ற இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. அதனால இப்ப நம்ம செகண்ட் எபிசோடுக்குள்ள போலாம். இந்த செகண்ட் எபிசோடைய பேரு காஸ்மோனவுட். இந்த செகண்ட் எபிசோட்ல டகாக்கியும் வேற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஒரு நாள் இவன் அந்த ஸ்கூல்ல ஆர்ச்சரி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவனுடைய கிளாஸ்ல படிக்கக்கூடிய ஸ்மிதான்ற ஒரு பொண்ணு கேஷுவலா கிளாஸுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருந்திருப்பா. அதனால இவளை பார்த்ததும் ஹேய் உன்னுடைய பேரு சுமிதா தானே, அது மட்டும் இல்லாம நேத்திக்கு நான் உன்னை பீச்ல பார்த்தேன், நீ ரொம்பவே சூப்பரா சர்ஃபிங் பண்ற அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருந்திருப்பான். அப்ப இந்த பொண்ணு ஓகேப்பா ரொம்ப தேங்க்ஸ், உன்னை நான் சாயந்தரமா மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பதட்டத்தோட ஓடி போயிடுறா. சோ இவ எதுக்காக இந்த அளவுக்கு பதட்டப்படுறானா, டகாக்கி தன்னுடைய பழைய ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் ஆன முதல் நாளே டகாக்கிய பார்த்ததும் இவளுக்கு டகாக்கிய ரொம்பவே பிடிச்சு போயிருந்திருக்கும். இதனாலதான் இன்னைக்கு டகாக்கிய வந்து இவகிட்ட பேசினதும் இவளுக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்திருக்கும். இதனால எப்பயுமே ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீக்கிரமா வீட்டுக்கு போறவ நம்ம டகாக்கிய பார்த்து பேசுறதுக்காக அவன் ஆர்ச்சரி முடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. அப்ப இவ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு ஏத்த மாதிரி டகாக்கியும் தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே இன்னைக்கு முடிச்சுட்டு தன்னுடைய ஸ்கூட்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு போறதுக்காக ஷெட்டுக்கு வந்திருப்பான். இதனால ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ணு இப்பதான் வீட்டுக்கு கிளம்புற மாதிரி இந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருந்திருப்பா. அப்ப இவளை பார்த்ததுமே டகாக்கியும் ஓஹோ நீ இப்பதான் கிளம்புறியா, சரிவா நம்ம 2 பேரும் ஒன்னா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, எப்பயுமே ஸ்கூல் முடிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறது, ஜூஸ் குடிக்கிறதுன்னு சொல்லி பண்ணுவோம்ல, அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணு இன்னைக்கு வாங்கினதுக்கான எல்லா பில்லையும் கட்டிட்டு வெளியில வரும்போது நம்ம டகாக்கி என்ன பண்றான்னா, தன்னுடைய செல்லுல யாரோ ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். அப்ப இந்த விஷயத்த எல்லாத்தையும் கடையில இருந்து வெளியில வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்மிதா பார்த்துட்டு இது ஏதோ அவனுடைய பர்சனல் சாட் போல, அதனால இதை பத்தி அவங்க கிட்ட எதுவும் நம்ம கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம டகாக்கியும் இவளுடைய வீடு வந்ததும் இவளு வீட்டுல சேஃபா விட்டுட்டு இவளுக்கு பை பை
அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். சோ இன்னைக்கு நடந்த இதே மாதிரி தான் மறுநாள்ல இருந்து இந்த ஸ்மித்தான்ற பொண்ணு நம்ம டகாக்கிக்காக அவன் வர வரைக்கும் வெயிட் பண்றது, அவன் கூட சேர்ந்து கடைக்கு வந்து சில பொருளை வாங்கி சாப்பிடுறதுன்னு தினமும் இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. இதனால இவளுக்கு இருக்க நம்ம டகாக்கி மேல அந்த ஒன் சைடு லவ்ன்றது அதிகமாயிடுது. சோ இப்படி இவ தன்னுடைய காதல் மேல கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இவ காம்படிஷனுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கக்கூடிய சர்ஃபிங் மேல சுத்தமா கான்சென்ட்ரேஷன் இல்லாமலே போயிடுது. அப்படிதான் ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் கடைக்கெல்லாம் போயிட்டு சில பொருளை வாங்கி சாப்பிட்டு வெளியில வரும்போது நம்ம டகாக்கி கிட்ட தன்னுடைய மனசுல இருக்கிறத சொல்றதுக்காக அவனுடைய சட்டையை பிடிச்சி இழுத்து வந்திருப்பா. அப்ப நம்ம டகாக்கியும் இன்ன ஸ்மித் தான் சொல்லு அப்படின்னு சொன்னதும் இவளுக்கு வாயிலிருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது. அதனால இந்த இடத்துல சொல்ல வந்ததை இந்த இடத்துல சொல்லாம தன்னுடைய மனசுக்குள்ளேயே வச்சுப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்ப பாப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஸ்மித்தாவுடைய ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதனால டகாக்கியும் என்னன்றதை செக் பண்ணி பார்த்தா இவளுடைய வண்டியில இருக்கக்கூடிய கார்பரேட்டர் பின்ல எக்கச்சக்கமான கறி வந்து அடைச்சிருந்திருக்கும். அதனால இன்னைக்கு இந்த வண்டி எடுக்க முடியாது, நீ வேணா என்னுடைய வண்டியில வாய, உன்னை நான் வீட்டுல விட்டுறேன்னு சொல்லி இவன் கேட்டிருந்திருப்பான். ஆனா ஸ்மித்தா என்ன சொல்றானா, அதுல வேணாப்பா நீ வேணா ஸ்கூட்டர்ல போ, நான் நடந்து வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. சோ இப்படி சொல்றத பார்த்ததும் அப்படியா சரி ஓகே என்னுடைய வண்டி இங்க நிக்கட்டும், நானும் இன்னைக்கு உன் கூடவே நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கூட சேர்ந்து இவனுமே நடந்து வர ஆரம்பிச்சிடறான். அப்ப இந்த ஸ்மித்தாவும் நம்ம டகாக்கி கூட சேர்ந்து நடந்து வராம கொஞ்சம் தயங்கி பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருந்திருப்பா. இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய டகாக்கி என்னாச்சுப்பா ஏன் இந்த மாதிரி பொறுமையா நடந்து வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ ஒண்ணு இல்ல நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ நடந்து வந்துகிட்டு இருப்பா. ஆனா இவ கொஞ்சம் தூரம் நடந்து போனதுமே என்ன பண்ணிடுறா, டக்குன்னு அழ ஆரம்பிச்சிடறா. அதுவும் ஏன்னா இவளுடைய மனசுல இருக்கக்கூடிய காதலை இவன் கிட்ட சொல்ல முடியல, அதனாலதான் இந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிருப்பா. அப்ப டகாக்கியும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சரி ஓகே இப்ப நம்ம சொல்லிடலாம், இதுக்கப்புறமும் நம்மளுடைய மனசுல வச்சிருக்க வேணான்னு தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய காதலை சொல்ல வந்திருப்பா. அப்ப இந்த நேரத்துல ரொம்பவுமே சத்தமா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ராக்கெட் ஒன்னு விண்வெளிக்கு லான்ச் ஆகி போயிட்டு இருக்கும். சோ இப்படி இந்த ராக்கெட் ரொம்பவுமே சத்தமா போனதுனால இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, அந்த ராக்கெட்டை ரொம்பவுமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட சேர்த்து இந்த இடத்துல ஸ்மித்தா சொல்ல வந்ததையும் மறந்துருப்பா. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரத்துல நைட்டும் ஆயிடுது. இப்படி நைட் ஆனதுக்கு அப்புறம் கூட இவங்க ரெண்டு பேருமே நடந்து போயிட்டே தான் இருக்கிறாங்க. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய காதலை சொல்ல வந்த ஸ்மித்தா அந்த இடத்துல என்ன நினைக்கிறானா, டகாக்கி ரொம்பவே நல்ல பையன், அது மட்டும் இல்லாம என்னுடைய ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு பொண்ணு ஏற எடுத்து கூட பார்த்தது கிடையாது, அவன் என்ன இது வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். அதனால இப்போதைக்கு இவன் கிட்ட என்னுடைய மனசுல இருக்கிறத சொல்ல வேணாம், ஏன்னா இது எப்படி அவன் எடுத்துப்பான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளேயே ஸ்மித்தா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்மித்தாவுடைய வீட்டுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் டகாக்கி ஸ்மித்தாவை வீட்டுல விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவான். அது மட்டும் இல்லாம இப்பதான் டகாக்கி தன்னுடைய செல்லுல அப்பப்ப மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, அது எல்லாமே யாருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே வேற யாருக்கும் பண்ணல, இவனே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது டிராஃப்டா சேவ் பண்ணி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி மெசேஜ் பண்ணி டிராஃப்டா சேவ் பண்ணி மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இந்த மெசேஜ ஒரு தடவை கூட யாருக்குமே அனுப்புனது கூட கிடையாது, ஏன்னா இந்த மாதிரி மெசேஜ் எழுதுறது எல்லாமே இவனுடைய ஒரு ஹேபிட் தான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்மித்தாவும் இன்னைக்கு டகாக்கி கிட்ட எதுவுமே சொல்ல முடியாம போயிடுச்சு அப்படின்னு டகாக்கிய பார்த்ததுல இருந்து இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல இவ கொஞ்சம் அழுதுகிட்டே தூங்கிடுவா. சோ அப்படியே இந்த இடத்துல காஸ்மோனட்ன்ற இந்த செகண்ட் எபிசோடும் முடிஞ்சு போகுது. சோ இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற இந்த எபிசோடு தான் 5 சென்டிமீட்டர்ஸ் பர் செகண்ட். சோ இப்போ இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா, இப்ப கரெக்டா 2007 இந்த டைம்ல நம்ம டகாக்கி நல்லா படிச்சு டோக்கியோல இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனில டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். சோ இப்படி இவன் ஒர்க் பண்ணக்கூடிய இதே ஆபீஸ்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு வேற இருந்திருப்பான். ஆனா இந்த பொண்ணுக்கு இவனுக்கு நடுவுல ஏற்பட்ட ஒரு சின்ன மனக்கசப்பால இவனை லவ் பண்ணக்கூடிய அந்த பொண்ணு இவன் கிட்ட சாரி கேட்கறதுக்காக போன் பண்ணா கூட நம்ம டகாக்கி அந்த போனை கூட அட்டன் பண்ணாம கட் பண்ணி வச்சிடறான். அதுவும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பிரச்சனை வந்த டைம்ல நம்ம டகாக்கியால சுத்தமா தாங்கிக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பான். அதனால இதுக்கப்புறம் எந்த ஒரு உறவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லா உறவுகளையும் போன் கால் கட் பண்ற மாதிரி இந்த இடத்துல கட் பண்ணிக்கிட்டே கிளம்பிட்டு இருந்திருப்பான். சோ இப்படிதான் இந்த பக்கம் டகாக்கி தன்னோட லைஃப்ல இதுக்கப்புறம் எந்த ஒரு உறவுகளும் வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம மூவியோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தா அக்காரியை காட்டுறாங்க. இப்ப அக்காரியுமே ரொம்பவே பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. அது மட்டும் இல்லாம இப்ப இவ டோக்கியோக்கு தான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. அதுவும் ஏன்னா இப்ப அக்காரிக்கு வேற ஒரு பையன் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும். அதனால இவளுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டோக்கியோல இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக கிளம்பி வரா. அப்ப இவ டோக்கியோ போற வரைக்கும் போர் அடிக்க கூடாதுன்றதுக்காக புக் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீல் வந்திருக்கும். அதுவும் ஏன்னா நேத்திக்கு இவளோட வீட்டுல ஒரு பழைய பாக்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த பழைய பாக்ஸுக்குள்ள இவ டகாக்கிக்காக எழுதின பழைய லெட்டர் கூட இவ கையில கிடைச்சிருக்கும். சோ அதை எல்லாத்தையுமே இப்ப நினைச்சு பார்த்துட்டு அன்னைக்கு அந்த லெட்டரை அவங்க கிட்ட நான் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே டோக்கியோக்கு வந்துகிட்டு இருக்கா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த ஸ்மித்தான்ற பொண்ணு நம்ம டகாக்கியை ஒன் சைடா லவ் பண்ணதை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காம அந்த விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ முழுக்க சர்ஃபிங்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணி இப்போ ரொம்பவே சூப்பரா சர்ஃபிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு நாள் ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் டோக்கியோ சிட்டில இருக்கக்கூடிய நம்ம டகாக்கி என்ன பண்ணிட்டு இருக்கானா, தன்னுடைய சின்ன வயசுல ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்காரி கூட சேர்ந்துகிட்டு செரி பிளாசம் ட்ரீயை பார்க்கறதுக்காக வந்திருப்பான்ல, அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய செரி பிளாசம் ட்ரீயை பார்த்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்திருப்பான். அப்ப இவன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரயில்வே கேட்ட கரெக்டா கிராஸ் பண்ணும்போது இவனுக்கு பக்கத்திலேயே அக்காரியும் கிராஸ் பண்ணி போயிருந்திருப்பா. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சரியா அடையாளம் தெரியாததுனால இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இந்த பையனை எங்கேயோ பார்த்த
பார்த்த மாதிரி இருக்கேன்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஸ்பார்க் ஏற்படுது. இதனால இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இந்த இடத்துல லைட்டா திரும்பி பார்க்கும்போது அக்காரி இருக்க பக்கத்துல இருந்து ஒரு ட்ரெயின் போயிருக்கும். அந்த ட்ரெயின் போய் முடிச்சதுக்கு அப்புறம் டகாக்கி இருக்கக்கூடிய பக்கத்துல இருந்து இன்னொரு ட்ரெயின் போயிருக்கும். இதனால டகாக்கியும் அந்த பக்கத்துல இருக்கிறது அக்காரி தானான்றத பாக்குறதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா அதுக்கு பதிலா அந்த பக்கத்துல அக்காரி இவனுக்காக வெயிட் பண்ணாம கிளம்பி போயிருப்பா. இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய டகாக்கியும் சரி ஓகே நம்ம லைஃப்ல அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி லைட்டா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு திரும்பவும் தன்னுடைய வழியில நடந்து போக ஆரம்பிக்க இந்த இடத்துல 5 சென்டிமீட்டர்ஸ் பர் செகண்ட் அப்படின்ற இந்த மூவிய ஒரு குழப்பமான ஒரு எண்டிங்கோட முடிக்கிறாங்க. ஏன்னா இந்த மூவி மகோட்டோ ஷின்காயோடைய ஒரு படைப்பு. இந்த இடத்துல மகோட்டோ ஷின்காய் என்ன சொல்ல வர்றாருன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான பருவங்கள் இருக்குது. அந்த பருவங்கள் எல்லாத்துலயும் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்திருக்கும். ஆனா அந்த பருவத்தை நம்ம கடக்கும் போது ஒன்னு அந்த விஷயம் நம்ம கூடவே இருக்கும், இல்லனா அந்த விஷயம் நம்மள விட்டுட்டு போயிடும். அப்ப நம்ம லைஃப் நம்மளுக்கு ரெண்டு சாய்ஸ் தரும். ஒன்னு நம்ம சின்ன வயசு பருவத்துல இல்லனா 18 வயசு பருவத்துல நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு கடைசி வரைக்கும் வருத்தத்துக்குள்ளே வாழணும். அப்படி இல்லனா அந்த விஷயத்தை விட்டுட்டு மத்த விஷயங்களை கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணி வெளியில வந்துடணும். இந்த விஷயத்தை தான் மகோட்டோ ஷின்காய் இந்த மூவிக்குள்ள ஒளிச்சு வச்சு சொல்லியிருக்காரு. அதனால கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனலோட லிங்கை யூஸ் பண்ணி ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த மூவியோட ஸ்டோரி கண்டிப்பா நீங்க பார்க்கும்போது இருக்காது. ஏன்னா இந்த அனிமி மூவி ஒரு ஆந்தாலஜி மூவின்றதுனால படையை பிச்சு சாம்பார்ல முக்கின மாதிரி தான் பிரசன்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. சோ அப்படி அந்த மூவியை பார்த்து உங்களுக்கு குழப்பம் வருதுன்னா கண்டிப்பா திரும்பி வந்து நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய இந்த மூவியோட எக்ஸ்பிளைனை பாருங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா இந்த மூவி புரியும். அப்புறம் அப்படியே உங்களை நான் நெக்ஸ்ட் அனிமே இல்லனா அனிமேஷன் மூவியோட வந்து பாக்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.